அமெரிக்கா வந்து ஈரானை வந்து சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுச்சு. சண்டைக்கு வரல, சமாதானம் பேச்சுக்கு வரேன்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஐயையோ சமாதானம் ஆகிடும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அத்துமீறி தாக்குதல் நடத்துச்சு. அந்த ஈரான் நாட்டு அதிபர் அயத்துல்லா அல் கொமேனியையும் அவரோட சேர்ந்த பெரிய 40 அதிகாரிகளையும் கொன்னுச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுச்சு, ஒரு ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டு பொதுமக்களை காலி பண்ணுச்சு. 160 பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சிறு பிள்ளைங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய குண்டை போட்டு காலி பண்ணுச்சு. இப்படியெல்லாம் அடாவடி பண்ண அமெரிக்காவை பார்த்து ஈரான் பயந்து ஒதுங்கிரும்னு நினச்சப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி ஈரானுடைய புதிய தலைவரை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு நிரந்தரமில்லாத ஒரு தற்காலிக தலைவரை முதல்ல உருவாக்கி 4 மணி நேரத்தில் எதிர்த்தாக்குதல் கொடுத்தவொன்னு தான் இப்போ மிரண்டு போயிட்டார் ட்ரம்புங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ட்ரம்ப்பு இப்போ 11வது நாளாக ஒரு புது மிரட்டலை விட்டுருக்காரு. இப்போ நான் ஒரு கப்பலை விட போகிறேன் ஈரானுக்கு, அது அப்படியே ஈரானையே அழிச்சிரும், அப்படி இல்லாட்டி என் கூட பேச்சுவார்த்தைக்கு வாங்குறாரு. இவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாரா, ஈரானை அழிக்க போகிறாரா, எதுக்கு ஈரானில் இவ்வளோ தூரம் இவ்வளோ கோபம் கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. பக்கத்தில் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் இருக்குது பார்த்தீங்களா, இது நாடு பிடிக்கிற ஒரு கொள்கை உள்ள நாடு. நாடே இல்லாமல் நாதியத்து போயிருந்த இஸ்ரேலு தங்க இடம் கேட்டு தஞ்சம் அடைஞ்சது தான் அந்த பாலஸ்தீனத்தில். அப்படி ஒன்றை இடம் கொடுத்த பாலஸ்தீனத்தையே அடித்து நொறுக்கி தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி நாட்டை பிடிச்சி அதை தான் இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னு பிடிக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் அதாவது அகண்ட இஸ்ரேலாக்கணுமா. அதனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடையெல்லாம் தன் வசப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காரு நெதன்யாகு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஈரானை எண்ணெய் வளம் மிக்க ஈரானை பிடிச்சிட்டோம்னா தேவலாம், அதை நம்ம தாக்கணும்னா நம்மளை அது ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி ஒரு தவறான யோசனையை அமெரிக்காவுக்கு சொல்லி அடுத்த நாடுகளை பிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற அமெரிக்கா இந்த நெதன்யாகு கொடுத்த யோசனையை கேட்டு தான் ஈரானை தாக்குச்சு. தாக்கின பிறகு சரண்டர் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்த அமெரிக்காவுக்கு பெரிய ஏமாற்றம். வீறு குண்டு எழுந்த ஈரான் எதிர்த்து அடிக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலும் டெல்லாவிலும் சுடுகாடாக மாறிடுச்சு. பாலஸ்தீனம் எப்படி உருக்குலைஞ்சிச்சோ அதுபோல் ஆன பிறகு போரை நிறுத்துறதுக்கு பலவிதமான தந்திர முயற்சிகளை அமெரிக்கா எடுக்குது. அதுக்கு ஒரு வரியில் அப்பா நாங்கள் தோத்துட்டோம் ஒத்துக்கிறோம் போரை நிறுத்துனா ஈரான் நிறுத்திட போகிறாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நான் பாரு அடுத்த கப்பலை விட போகிறேன், உன்னை நொறுக்க போகிறேன் அப்படிலாம் மிரட்டினா கொஞ்சமாவது அதுக்கு ஈரான் பயப்படுமா? அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்க ராஜா, போரை ஆரம்பித்தது தான் நீங்கள், முடிக்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்களை நீங்கள் உயிர் பலி வாங்கினீங்கல்ல, அதுக்கு நாங்கள் பழி தீர்க்கிற மாதிரி நெதன்யாகுவை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோங்கிற மாதிரி அந்த ஈரான் தாக்குறது தான் இப்போ அமெரிக்காவுக்கு கதிகலங்க வச்சுருக்குது. அமெரிக்கா புதுசாக ஏதோ இன்னொரு கப்பலை அனுப்ப போகிறேன்னு சொல்லுது. ஏற்கனவே ஒரு கப்பலை அனுப்பிச்சாங்கல்ல, அந்த கப்பல் என்னாச்சு? ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பலை அனுப்புகிறோம், அது யாரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னாங்க. அதுலேயே 4 ஏவுகணையை போட்டு எந்திரிக்க முடியாமல் செஞ்சு விட்டுருச்சு ஈரான்ட. பிறகு அந்த கப்பல் இப்போ ரிவேர்ஸ் கீர் போட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு போய் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்குனாங்க. அதைத்தான் ரிப்பேர் பார்த்து அனுப்ப போகிறாரா இல்லை புதுசாக வேறு எதுவும் கப்பலில் அனுப்ப போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. என்னதான் ஆச்சு இந்த அமெரிக்காவுக்கு? எங்கே பார்த்தாலும் வம்பிழுத்து அவங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறதே குறிக்கோளாக இருக்குது சரியான்னு சொல்லி இப்போ உலக நாடுகள்லாம் கேட்க ஆரம்பித்ததோட அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு காவலாகிறீங்கன்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சில அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு தங்களுடைய நாட்டில் இராணுவ தளம் பேஸ் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்து அந்த நாட்டை அமெரிக்கா நாட்டு இராணுவ வீரர்களை அங்கே கொண்டாந்து நிறுத்தி அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து வச்சுருக்குது. ஏன் வச்சுருக்குன்னா தன் நாடை யாரும் தாக்கினா பாதுகாக்கணுண்டு. ஆனால் இப்படி தங்க இடம் கொடுத்த அந்த பேஸில் இருந்துக்கிட்டு மேலும் அரபு நாடுகளை ஈரான் போன்ற நாடுகளை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம் போட்டவுடனே தான் இப்போ ஈரான் என்ன பண்ணுது, நீ ஏன் அமெரிக்காவுக்கு பேஸ் தளம் கொடுத்த, அதனால் நான் உன்னுடைய அந்த பேஸுகளை அமெரிக்காவுடைய பேஸுகளை அடிப்பேன், இராணுவ தளத்தை அடிப்பேன்னு சொல்லி திருப்பி கடுமையான தாக்குறப்ப
தளம் கொடுத்த நாடுகள்லாம் தடுமாறி நிற்குது. இப்போ அதுக்கெல்லாம் என்ன பார்க்குது, உன்னை எதுக்கியா நாங்கள் காவலாக நிறுத்தினா எங்களை காப்பாற்றுங்கன்னா, ஐயையோ அதெல்லாம் முடியாதுன்னு ஓடி போயிடுச்சு அமெரிக்கா. இப்போ தான் இந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாது, கத்தாரு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு அறிவு வந்திருக்குது. நம்ம வந்து இவனை இங்கே நிறுத்தினதே தப்பு, இடத்தையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுத்து வச்சு நம்மளுக்கு புண்ணியம் இல்லையே, நாளைக்கு ஈரான்கிட்ட தாக்குற மாதிரி நம்மள்கிட்டையும் எண்ணெய் வளத்துக்காக எதையும் செய்யலாம், இவங்களை துரத்தணுங்கிற முடிவுக்கு இந்த அரபு நாடுகள் வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. ஈரான் மீது இப்போ தவறே இல்லையே, அவங்க செய்கிறது நியாயந்தானங்கிறதையும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஈரானுக்கு ஆதரவாக கிம் ஜாங் உன் வடகொரிய அதிபரும் ரஷ்யாவும் சீனாவும் களத்தில் இறங்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து சில மேற்கத்திய நாடுகளை, வெள்ளைக்கார நாடுகளை தனக்கு சொந்த ஒத்தாசையாக போரில் குதிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களும் நியாயத்தின்பால் நின்று, நீ செய்கிறது அநியாயம், உனக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம், நீ என்னமோ செஞ்சுட்டு போயான்னு சொல்லி கரட்டிக்கிட்டாங்க. இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை விட்டு ஈரானை மிரட்ட பார்க்குறாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் எங்கள்கிட்ட ஜம்பன் சாயாதுன்னு சொல்லி ஈரான் வந்து தெம்போடு நிற்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுது? இப்படி அமெரிக்கா செய்யக்கூடிய அநியாய போர்களால் உலகம் முழுக்க எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்கா இந்தியாவை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ வந்து ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன் சாமி அப்படின்ட்டு இந்தியா என்ன பண்ணிச்சு, ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்துச்சு. ஒரு மாதம் கூட அமெரிக்காவில் எண்ணெய் கொடுக்க முடியலை. இப்போ இந்தியாவில் வந்து எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு தாண்டவம் ஆடுது. பெரும்பாலான ஹோட்டல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எப்படி தொழில் நடத்துவாங்கிறாங்க. பெரிய குடும்பங்களுக்கும் கேஸ் தட்டுப்பாடு நின்று அவங்களும் சிரமத்தில் ஆளாயிருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு அமெரிக்கா சொல்லுது, சரி நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீ போய்ட்டு ஒரு மாதத்துக்கு திருப்பி ரஷ்யாட்ட வாங்கிக்கங்குது. இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவுக்கு என்ன எஜமானனா அமெரிக்கான்னு சொல்லி உலக நாடுகளே கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வியை ஏனோ தெரியல, ஆளக்கூடிய மோடி அவர்களுக்கும் அந்த மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளரும் கேட்க மாட்டேங்கிறாங்கிற வருத்தம் வந்து நாட்டு மக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் நோக்கர்களுக்கும் இருக்குது. ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கேஸ் வேணாம், எண்ணெய் வேணாம், உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ரஷ்யாட்டேருந்து வந்த இந்தியா போய் இப்போ திருப்பி கேட்டால் ரஷ்யா கொடுக்குமா? அது என்னென்ன புது கண்டிஷன் வைக்க போகுதுன்னே தெரியலை. இந்த நாடு போகிற போக்கே ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது. நியாயமாக இருக்கக்கூடிய ஈரான் பக்கம் உலக நாடுகளே நிற்கிறப்ப இந்தியா வந்து ஏன் இப்படி மாறுபட்டு கொள்ளையடிக்கக்கூடிய, வலிவம்புக்கு போகக்கூடிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் ஆதரவு காட்டுறாங்கங்கிற மாதிரி பலரும் வேதனையான ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற உலக நடப்புகள் உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்செருளும் இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய 7000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.